Hello students, welcome to HIPAA Max 11th Standard Max Chapter 11, Example 11.40. இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate the following integrals அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First question, 3x plus 5 divided by x square plus 4x plus 7. So கொடுத்திருக்க equation என்ன formatல இருக்கு அப்படின்னா px plus q divided by ax square plus bx plus c. So இந்த எக்ஸாம்பிளுக்கு முன்னாடியே இதை கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நியூமரேட்டர் எடுத்துக்கோங்க. px plus q is equal to a into differentiation of denominator ax square plus bx plus c plus b. ஸோ இப்படி தான் கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஏபி கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷனில் கொஷின் ஒரு வாட்டி எடுத்து எழுதியிருக்கேன். And first numerator equal to எழுதணும். Numerator 3x plus 5 is equal to a differentiation of x square plus 4x plus 7 plus b. இதை ஒரு வாட்டி differentiate பண்ணலாம். a into x square differentiate பண்ண 2x, 4x differentiate பண்ண 4, 7 differentiate பண்ண 0 plus b 3x plus 5. இப்போ comparing the coefficients. அப்பதான் a value b value கண்டுபிடிக்க முடியும். Comparing the coefficients. இப்போ x பாருங்க இங்க 3x இருக்கு, இங்க a into 2x. கிளியரா? அப்புறம் x வேற எங்கேயுமே இல்லை. அப்போ 3 is equal to 2 times of a. Therefore a is equal to 3 by 2. a value கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து b value கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ஸ்டன்ட் கம்பேர் பண்ணுங்க. 5 a into 4 b. இதுதான் கான்ஸ்டன்ட் இல்லையா? 5 is equal to 4 into a plus b. இப்போ a value ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 4 into 3 by 2 plus b. 1 time 2 time. So 5 is equal to 6 plus b. b is equal to 5 minus 6. Therefore b is equal to minus 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நியூமரேட்டராக மாற்றிடுவோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நம்மளோட இன்டிகிரேஷன் எப்படி மாறும்னா இப்போ i is equal to எப்படி மாறும்? a வேல்யூ 3 by 2, 2x plus 4, b வேல்யூ minus 1 divided by x square plus 4x plus 7 dx. இப்போ ரெண்டு டேர்மாக மாறிடுச்சா? தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? 3 by 2, 2x plus 4 into dx divided by x square plus 4x plus 7 minus 1 into dx dx x square plus 4x plus 7. இப்போ இந்த டேர்மில் 3 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 3 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். அண்ட் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இது வரும் 2x plus 4. அப்போது log x square plus 4x plus 7 மாற்றி எழுதிக்கலாமா? அண்ட் பேலன்ஸ் இங்கே integration of dx divided by completing square method யூஸ் பண்ணோம்ல லாஸ்ட் சம்ஸில். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4 by 2 வரும், அதோட ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. அப்போ ப்ளஸ் மைனஸ் 4 ஆட் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 அப்புறம் ப்ளஸ் 7 மைனஸ் 4 ப்ளஸ் 4 இதோடு எழுதிக்கலாம். அப்போ தான் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் எடுக்க முடியும். இதை நம்ம சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு டேர்ம் எந்த சேஞ்சும் இல்லை, அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ப்ளஸ் 7 மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை இது எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b, இங்கே 4ன்றது 2 ஸ்கொயர், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 மைனஸ் 4 3. பட் இதை ஸ்கொயர் ஆக்கணும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணுறேன்? √3 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அப்போ தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட் கொண்டு வர முடியும். இப்போ 3 எப்படி நான் ஸ்கொயரில் எழுதலான்னா ஸ்கொயர் ரூட் எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டும் கிடச்சிடும் இல்லையா? அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் லைனில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3 by 2 log x square plus 4x plus 7 minus 1 by x square plus a square. அதோட ஃபார்முலா என்ன? 1 by a tan inverse of x by a இல்லையா? இப்போ a வேல்யூ √3, 1 by a tan inverse of x by a. x இருக்கிற இடத்துல x plus 2 divided by a இருக்கிற இடத்துல √3 plus c.
Understand of the second subdivision பாருங்க x plus 1 divided by x square minus 3x plus 1 dx. So numerator same px plus q தான் இருக்கு. அப்படி இருந்தா என்ன பண்ணணும் நம்ம a d by dx of denominator எழுதிட்டு plus b. So இது ஞாபகப்படுத்தணும், அதனால தான் ஒரு சம்முக்கு எழுதுறேன். சொல்யூஷன்ல first let I is equal to எழுதிக்கலாம் x plus 1 divided by x square minus 3x plus 1 into dx. So first x plus 1 is equal to a into differentiation of x square minus 3x plus 1 plus b எழுதிக்கலாம். அடுத்த லைன்ல a into differentiate பண்ணலாம் x square na 2x minus 3x na 3 plus b x plus 1. அடுத்த line comparing the coefficients. So x a into 2x இது ரெண்டும் தான் x. அப்ப x ஓட coefficient 1, இங்க x ஓட coefficient 2 into a. Therefore a is equal to 1 by 2. அடுத்து constant 1 minus 3 into a plus b. 1 minus 3 into a plus b. 1 is equal to minus 3, a ஓட value 1 by 2 plus b. அப்போ 1 minus 3 by 2 inside வந்து plus 3 by 2 is equal to b. 2 ones are 2 plus 3, 5 by 2 is equal to b. a value b value தெரிஞ்சிருச்சு, இனி substitute பண்ணிடலாம். Substitute பண்ணலாம். I is equal to integration of 1 by 2 2x minus 3 plus 5 by 2 into dx divided by x square minus 3x plus 1. இப்போ next step என்ன பண்ணுவோம், இது ரெண்டும் பிரிச்சு எழுதுவோம் இல்லையா. That is equal to integration of 1 by 2 2x minus 3 divided by x square minus 3x plus 1 into dx plus integration of 5 by 2 divided by x square minus 3x plus 1 into dx. So இப்போ constant வெளியே எடுத்துடலாம். 1 by 2 constant 2x minus 3 divided by x square minus 3x plus 1 into dx plus 5 by 2 constant இல்லையா. Integration of 1 by x square minus 3x plus 1 into dx. இப்போ denominator differentiate பண்ண numerator இருக்கு. So log modulus x square minus 3x plus 1 plus 5 by 2 integration of 1 by completing square method எடுக்க போறோம். இப்போ x க்கு முன்னாடி 3 இருக்கு, 3 by 2 அதோட ஸ்கொயர் plus 1 minus 1. இப்போ இந்த டேர்மை கேன்சல் பண்ண முடிஞ்சா நம்ம கேன்சல் பண்ணி எழுதுவோம், கேன்சல் பண்ண முடியலன்னா அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா. x square minus 3x plus 3 by 2 whole square அப்படியே எழுதுங்க. plus 1 minus 3 by 2 whole square dx இருக்கும். சைடில் தெரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நான் கொஞ்சம் தள்ளி எழுதுகிறேன் அடுத்த லைனில். ஸோ which is equal to 1 by 2 log x square minus 3x plus 1 plus 5 by 2 integration of 1 by இந்த டேர்ம் எப்படி எழுதும், a square minus b square. இங்கே 2 into 3 by 2 இருக்கும், 2 2 கேன்சல் ஆகிடும். x மைனஸ் இருக்கனால minus 3 by 2 whole square and 1 minus 3 by 2. இது எப்படி எழுதுறதுனா 1 minus 3 by 2 square அப்போ 9 by 4. 4 ones are 4. 4 minus 9 minus 5 by 4. ஆனால் இதை ஸ்கொயரில் மாற்றணுன்றதுக்காக எப்படி எழுதலாம்னா minus root 5 by 2 whole square. எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுதா. இப்போ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். minus root 5 by 2 whole square dx. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் 1 by 2 log x square minus 3x plus 1 plus 5 by 2 and 1 by x square minus a square ஓட ஃபார்முலா என்ன, 1 by 2a log x minus a divided by x plus a plus c இல்லையா. அந்தபடி மாற்றி எழுதிக்கலாம். 1 by 2 into a ஓட வேல்யூ root 5 by 2 log x minus a.
அப்போ x minus 3 by 2 minus root 5 by 2 divided by x minus 3 by 2 plus root 5 by 2 plus c. இப்போ 2 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் 5 வந்து root 5 into root 5 எழுதிக்கலாம் ஒரு root 5 கேன்சல் ஆகிடும் இந்த ஃபார்முலா தெரியணும்னா நான் கீழே ப்ராக்கெட்டில் எழுதுகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா விட்டுடுங்க தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நான் ப்ராக்கெட்டில் தான் எழுதியிருக்கேன் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை நம்ம கேன்சல் பண்ணதெல்லாம் சேர்த்து எழுதணும் அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும் 1/2 log x square minus 3x plus 1 plus root 5 by 2 log 3/2 root 5 by 2 இருக்கு இப்போ இங்கே 2 வந்ததுன்னா எல்சிஎம் எடுத்த மாதிரியா இன்டூ 2/2 இல்லையா அதே தான் இங்கே இன்டூ 2/2 ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா 2x minus 3 minus root 5 divided by 2 which is divided by 2x minus 3 plus root 5 by 2 plus c divided by 2 cancel. Next line la 1/2 log x square minus 3x plus 1 plus root 5 by 2 log 2x minus 3 minus root 5 divided by 2x minus 3 plus root 5 plus c. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். Third subdivision integration of 2x plus 3 divided by root of x square plus x plus 1 into dx. Solution la let I is equal to integration of 2x plus 3 divided by root of x square plus x plus 1 into dx. இந்த question வந்து numeratorல px plus q format இருந்தது இல்லையா அதில் சால்வ் பண்ணோம் line 2x plus 3 is equal to a into differentiation of நீங்கள் வந்து function மட்டும் எழுதிக்கோங்க சரிங்களா x square plus x plus 1 மட்டும் எழுதிக்கிட்டா போதும் plus b which is equal to a into x square na 2x x na 1 வந்து 0 ஆயிடும் இல்லையா plus b the side 2x plus 3 இப்போ comparing the coefficients 2x இங்க a into 2x அப்போ 2 is equal to 2 times of a 2/2 is equal to a is equal to 1 அடுத்தது 3 1 into a plus b 3 is equal to a plus b 3 is equal to 1 plus b 3 plus 1 inside வந்தா minus 1 is equal to b 2 is equal to b இப்போ எப்படி எழுதலாம் 2x plus 3 divided by root of x square plus x square plus x plus 1 dx is equal to a oda value 1 so இந்த term மட்டும் எழுதிட்டு plus b oda value 2 divided by root of x square plus x plus 1 into dx. இப்போ இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுமா அடுத்த லைன் அதானே செய்யும் integration of 2x plus 1 divided by root of x square plus x plus 1 dx plus integration of 2 by root of x square plus x plus 1 into dx. First term oda denominator differentiate பண்ணா 2x plus வரும் இல்லையா ஸோ அது அப்படியே 2 into எழுதிக்கலாம் 2 காமன் வெளியே எடுத்துடலாம் 1 by root of x square plus x plus 1 இருக்கு அப்போ completing square method பண்ணுமா x ஓட coefficient 1/2 square plus 1 minus 1 so x square plus x plus 1/2 square plus 1 minus 1/2 square வந்து 4 ன்னு எழுதிக்கலாம் ஏன்னா திருப்பி நம்ம அதை சால்வ் பண்ணோம் இல்லையா into dx. Next line la 2 into root of x square plus x plus 1 plus 2 into integration of 1 by root of a plus b whole square x plus 1/2 whole square 4 1s are 4 minus 1 3/4 அப்போ எப்படி எழுதணும் root 3/2 whole square இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் 4 1s are 4 minus 1 3/4 இது ஸ்கொயரா எழுதணும் 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதிடலாம் 3 எப்படி எழுதுவோம் root 3 எழுதிட்டு நம்ம ஸ்கொயர் அப்ளை பண்ணோம் சரிங்களா dx
இப்போ இது எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ இதுக்கான ஃபார்முலா ஆகிடும், அதை அப்ளை பண்ண போகிறோம். 2 into log x plus root of x square plus a square plus c இல்லையா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 into log modulus x. அப்போது x plus 1 by 2 plus root of x plus 1 by 2 whole square plus root 3 by 2 whole square plus c. கிளியரா? இப்போ அடுத்த லைனில் இந்த டேர்மை வந்து நம்ம இந்த மாதிரியே மாற்றிடலாம், ஏன்னா இதுதான் பிரித்து எழுதணும். ஸோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்துடணும். அதான் ஃபைனல் ஆன்சர். 2 into root of x square plus x plus 1 plus 2 into log x plus 1 by 2 plus root of x square plus x plus 1 plus c. Understand how the sum எல்லாருக்கும். அடுத்த question பார்க்கலாம். Fourth subdivision, integration of 5x minus 7 divided by root of 3x minus x square plus 2. என்னோட புக்கில் கொஷனில் மைனஸ்ன்னு இருக்குது, ஆனால் சால்வ் பண்ணுற ஆன்சரில் ப்ளஸ்ன்னு இருக்குது. அதனால் நான் ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிரிண்ட் மாறி வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்பவும் போல் இப்போ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் let I is equal to integration of 5x minus 7 root of 3x minus x square plus 2 into dx. So first மேலே இருக்கிறத எடுத்துக்கலாம். 5x minus 7 is equal to a into d by dx 3x minus x square plus 2. இப்போ x square முன்னாடி வேணா மைனஸில் வரும், அதனால் நம்ம இதே மாதிரி வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். which is equal to a into 3x na 3 minus 2x plus b 5x minus 7. Next line another comparing the coefficients. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதும் இங்கே எக்ஸுக்கு முன்னாடி பாருங்கள் -2 3 எழுதிடக்கூடாது, ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறத டக்குன்னு எடுத்து எழுதிடும். கொஞ்சம் கவனம் வேணும். 5 is equal to -2 into a. Therefore 5 by -2 minus நியூமரேட்டரில் எழுதிக்கலாம் is equal to a. இப்போ அடுத்து கான்ஸ்டன்ட் -7 into 3 into a plus b. -7 into 3 into a plus b. -7 is equal to 3 into -5 by 2. ஸோ இது கேன்சல் பண்ண முடியாது. -7 is equal to -3 5s are 15 by 2 plus b. -15 inside வந்தால் plus 15 by 2 is equal to b. 7 2s are 14. -14 plus 15 அப்போ 1 by 2. பாசிட்டிவ் தான், ஏன்னா 15 பெரிய நம்பர் இல்லையா? ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். I is equal to integration of -5 by 2 into 3 minus 2x plus 1 by 2 divided by root of 3x இல்லையா? 3x minus x square plus 2 into dx. கிளியரா? இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரெண்டும் பிரித்து எழுதுவோம் இல்லையா? -5 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிடலாம். 3 minus 2x divided by root of 3x minus x square plus 2 into dx plus 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிடலாம். 1 by root of 3x minus x square plus 2 into dx. கிளியரா? இப்போ இந்த டேர்ம் எப்படி மாற்றி எழுதணும்னு சொல்லிடுறேன். a into 2 times. ஸோ a எழுதியிருக்கோம் ஆல்ரெடி. 2 times of 3x minus x square plus 2 root. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 என்ன பண்ணிடலாம், இல்லை கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் 1 by 2 அப்படியே இருக்கும். இப்போ இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் மட்டும் தனியாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்களும் சைடில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் எழுதுங்க. இப்போ மைனஸை வந்து நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ரூட் வந்து மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு வேல்யூவில் எழுதிக்கிறேன். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 by 2. கரெக்டுங்களா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 divided by 2. அதுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் 1 -1 ஆட் பண்ணிப்போம். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 3 by 2 ஸ்கொயர்
minus 2 again minus 3 by 2 whole square. இந்த மாதிரி இருக்குமா? minus root of x square minus root of x square minus 2ab plus b square. அப்போ x minus 3 by 2 எழுதிக்கலாமா? a minus b whole square minus 2 minus 9 by 4. கிளியரா? இப்போ அடுத்த லைன் எப்படி மாறும்னா minus root of x minus 3 by 2 whole square 8 4 2s are 8 அப்போ 17 இல்லையா? minus 17 by 4 and root apply பண்ணும். இந்த term எப்படி மாற்றி எழுதலாம்? minus 5 by 2 integrationக்கு வந்து 2 times of root 3x minus x square plus 2 கிடைக்குமா? plus 1 by 2 integration of 1 by root of minus வந்து secondary எழுதலாம் plus first எழுதலாம் 17 square எழுதணும். so root 17 by 2 whole square minus x minus 3 by 2 இது வந்து செகண்ட் எழுதலாம். ஏன்னா மைனஸ் இருக்கு இல்லையா? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அது வந்து செகண்டரியாக எழுதிக்கலாம். 2 கேன்சல் பண்ணிடலாம். minus 5 root of 3x minus x square plus 2 plus 1 by 2. இந்த term எப்படி இருக்கு? 1 by a square minus x square. ஸோ இதோட ஃபார்மேட் என்ன? sin inverse of x by a. x ஓட வேல்யூ x minus 3 by 2. a ஓட வேல்யூ root 17 by 2. கிளியரா? plus c. இப்போ இதில் 2 வந்து கேன்சல் பண்ணோம். அப்போ இது எல்சிஎம் எடுத்தால் தான் முடியும். அப்போ அடுத்த லைனில் minus 5 root of 3x minus x square plus 2 plus 1 by 2 sin inverse of 2 into x 2x minus 3 by 2 divided by root of 17 by 2 plus c. 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ minus 5 root of 3x minus x square plus 2 plus 1 by 2 sin inverse of 2x minus 3 divided by root 17 plus c. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எல்லாருக்கும் எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.